ஐயோ மித்ரா, எது பண்ணாலுமே அது அந்த பாரதிக்கு சாதகமாவே போய் முடிஞ்சிட்டு இருக்கு. குமார இங்க இருந்து ஓட விடுறதுக்காக பிளான் பண்ணோம். ஆனா இப்போ பாரதி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. மித்ரா, பாரதி இங்க பாரு, எங்க கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நல்லாவே இருக்காது. பேசாம போயிடு. பாரதி அத சொல்றல்ல, ஒழுங்கா போயிடு. என்ன இவ சத்தம் போடக்கூடாது. ஏண்டி மித்ரா, இந்த லண்டன்காரிய கூட்டு சேர்த்துக்கிட்டு ரொம்ப தான் ஆட்டம் போடுற. என்ன தைரியம் இருந்தா ஏன் புருஷனை எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிருப்ப. உன்னெல்லாம் அப்படியே விட்டு வச்சா வேலைக்காவது. நடி பாக்குற, நம்ம சினிமா நடிகர்லாம் யாராச்சும் தப்பு பண்ணா இப்படிதான் சாட்டை எடுத்துட்டு போய் வெளின்னு வெளுத்துருவாரு. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் உங்களை புரட்டி எடுக்க போறேன். அந்த மாதிரி பாக்குறீங்களா? ஏதோ மிஸ் ஆகுதே. சாங்கு. மித்ரா, அவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கையில பாரு எவ்வளவு பெரிய சாட்டை வச்சிருக்கா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. இருந்திரி, எனக்கு மட்டும் என்ன பயம் இல்லைன்னு நினைச்சியா? சொல்லிக்கோரி லூசு மாதிரி சரக்கு போட்டு வந்துட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ பண்றத பார்த்தா போதையில அப்படியே விழுந்துருப்பா போல. என்னடி நீங்க பாட்டுக்கு குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன்ல. Do not disturb me. மித்ரா, அவ நம்ம ரெண்டு பேரையும் பொழக்க போறா. நாமளே இந்த ரூம்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்டோம்.